ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியல்ல முத்துக்கும் சிட்டிக்கும் இடையில திரும்ப ஒரு மோதல் ஆரம்பிச்சிருச்சு. ஆமாங்க, சிட்டி இன்னைக்கு ஒருத்தட்ட மிரட்டி பணம் கேட்டுட்டு இருப்பாரு. அவங்க வீட்டு பொண்ணுங்கள்ட்டையும் ரொம்ப அநாகரிகமா பேசுறாரு. அப்ப முத்து அங்கதான் இருப்பாரு, சவாரிக்காக வந்திருப்பாரு. இதெல்லாம் கவனிச்ச முத்துக்கு செம கடுப்பாது. முத்து என்ன பண்றாரு, நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த வீடியோவை சிட்டிட்ட காட்டி மிரட்டுறாரு. ஏன்டா கடனுக்கு காசு கொடுத்தா நீ பெரிய இவனா, உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க, இந்த வீடியோவை நான் போலீஸ்ல காட்டினா என்ன நடக்கும் தெரியுமா, திரும்பவும் நீ உள்ள போக வேண்டியதான்னு சொல்லி மிரட்டுவாரு. அதை கேட்ட சிட்டிக்கு ஷாக் ஆகுது. பயத்துல வட்டி பணம் கூட வேணாம், அசலை மட்டும் கொடுத்தா போதுன்னு சொல்லி பம்புறாரு. ஆனா முத்து அதோட கூட விடமாட்டாரு. அசலை கூட அவங்களால முழுசாலாம் கட்ட முடியாது, மாசம் மாசம் 10,000 ரூபாய் இஎம்ஐ மாதிரி தான் கட்டுவாங்க, அது உனக்கு ஓகேவா, இல்ல இந்த வீடியோவை நான் போலீஸ்ல கட்டுறேன்னு சொல்லி மாட்டுறாரு. இப்ப சிட்டிக்கும் வேற வழி இல்ல. கடைசியா முத்து நடந்த விஷயத்தெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி சிட்டிட்டு அதுல கையெழுத்தும் வாங்கிடுறாரு. அதோட தான் எனக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, முத்து பண்ண காரியத்துக்கு கண்டிப்பா சிட்டி முத்த பழி வாங்குறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுவாரு. ஒன்னு சத்யா மூலியமா அது நடக்கலாம். ஆமாங்க, சத்யாவுக்கு இப்ப பிறந்தநாள் வரப்போகுது. மீனா அவர் பிறந்த நாளுக்காக கோயில கூழ் ஊத்துறது இந்த மாதிரி ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காங்க. அங்க வச்சு சிட்டி ஏதாவது பிரச்சனையை உண்டாக்க வாய்ப்பு இருக்கு. ஆமாங்க, முத்து அந்த இடத்துக்கு போவேணான்னு தான் நினைக்கிறாரு. ஒன்று சத்யா வர வேணாம்னு சொன்னாரா, இல்லை முத்தே போவேணா முடிவு பண்ணாரான்னு தெரில. ஆனால் முத்து மீனாவையும் போகக்கூடாதுன்றாரு. புருஷனுக்கு மரியாதை இல்லாத இடத்துக்கு நீ மட்டும் ஏன் போற, நீயும் போகக்கூடாதுன்றாரு. இப்போ மீனாக்கு ஒரே குழப்பமா இருக்கு, போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா ஸ்ருதிட்டையும் பேசுவாங்க. அப்போ ஸ்ருதி என்ன ஐடியா கொடுக்குறாங்கன்னா, இங்கே பாருங்க மீனா, அவங்க தம்பி பிறந்த நாளுக்கு முத்து வர்றது வராது அவரோட இஷ்டம். ஆனால் உங்களை போவேணான்னு சொல்றதுக்கு அவருக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. நீங்கள் உங்கள் தம்பியோட பிறந்தநாளுக்கு போயிட்டு வாங்கன்றாங்க. மீனாவும் சத்யாவோட பிறந்தநாளுக்காக கிளம்பி போவாங்க. லாஸ்ட்டாக அந்த விஷயம் முத்துக்கும் தெரிய வருது. முத்து மீனா மேலே கோவப்பட தான் செய்கிறாரு. அந்த இடத்துக்கே கிளம்பி போகிறாரு. அங்கே போன பின்னாடி முத்தே பிரச்சனையை ஆரம்பிக்கலாம். நான் அவ்வளோ சொல்லி என் பேச்சை மீறி ஏன் வந்தேன்னு சொல்லி மீனாட்ட சண்டை போடலாம். ஒருவேளை முத்து பொறுமையாக இருந்தால் கூட சத்யா கண்டிப்பாக முத்தை ஏதாவது அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுவார். இல்லை சிட்டி இடையில ஏதாவது பிரச்சனையை தூண்டி விடுவார். இதனால முத்துக்கு சத்யா கடையில் சண்டை வரக்கூட வாய்ப்பு இருக்குங்க. இல்லை இது எதுவுமே நடக்காமல் கூட போகலாம். ஆமாங்க, முத்து மீனாவோட நிலைமையை புரிஞ்சுப்பாரு. மீனா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் பொறுமையாக இருப்பார். இவங்க ஏதோ அவமானப்படுத்துகிற மாதிரி பேசினா கூட பதிலுக்கு கலாச்சி விட்டுருவாரு, கோவப்பட மாட்டாரு. முத்து அவர் பர்த்டே ஃபங்க்ஷனில் சத்யாவை கலாச்சிருப்பார்ல, அதே மாதிரி திரும்ப நடக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் கடைசியாக அந்த பிரச்சனை எங்கே போய் முடிய போகுதுன்னா, சத்யா விஜயாட்டேருந்து பணத்தை தின்னார்ல, அந்த உண்மை வெளியே வந்து தான் முடியும். ஒருவேளை அப்பெல்லாம் நடந்துச்சுன்னா விஜயாலாம் மீனாட்ட பயங்கரமாக கோவப்படுவாங்க. மீனாவோட குடும்பமே திருட்டு குடும்பம்னு சொல்லி அவமானப்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் சத்யா மேலே போலீஸ் கேஸ் கொடுக்கணும், அவரை உள்ள தள்ளணும்லாம் துடிப்பாங்க. இந்த மாதிரி சீன்லாம் கூடிய சீக்கிரத்தில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதை தவிர வேற என்ன நடக்கும்னா, இப்போ மனோஜ் அவர் கிடைச்ச கிரெடிட் கார்டை வச்சு இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு இருக்காருல்ல, இதனாலே மனோஜ் ஒரு பெரிய சிக்கல்ல மாட்ட வாய்ப்பு இருக்கு. ஆமாங்க, மனோஜ் அந்த கிரெடிட் கார்டில் நிறைய கடன் வாங்கிடுவாரு. டியூவையும் ஒழுங்காக கட்ட மாட்டாரு. இதனால வட்டி மேலே வட்டி அதிகமாகி பெரிய கடனாக நிற்க தான் வாய்ப்பு இருக்கு. கடைசியாக மனோஜ் கடனை கட்ட முடியாமல் அதை சமாளிக்கிறதுக்காக வீட்டில் திரும்பவும் ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணலாம். நகையை எடுத்து வைக்கலாம், இல்லை பணத்தை திருடலாம், இந்த மாதிரி வேலையில் இறங்கலாம். இல்லை இன்னொரு படி மேலே போய் மனோஜ் வசமாக சிக்கிடுவார். மனோஜை காப்பாற்றணும்னா பெரிய அமௌண்ட்டை கடனாக கட்டினா தான் அவரை காப்பாற்ற முடியும். இப்போ விஜயா மனோஜை காப்பாற்றுறதுக்காக அவங்க வீட்டு பத்திரத்தை ஒரு பெரிய தொகைக்கு அடமானம் வைக்கிற மாதிரிலாம் சீன் வரலாம். இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.